இனப்பதற்றத்தை தூண்டும் தலைப்புகளை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என மஹிமா தலைவர் டத்தோனா சிவகுமார் வலியுறுத்தி இருக்கின்றார். குழப்பத்தை ஏற்படுத்துவதுடன் சமூகத்தின் உணர்வுகளை தொடும் செய்திகளை தலைப்புகளில் திரித்து எழுதுவது ஊடகத்தின் மாண்பல்ல என அவர் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகள் இன நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் சீர்குலைக்கும் என்பதையும் அவர் வெளிப்படையாக தெரிவித்தார். சாமி ஒருவர் சூதாட்டத்திற்காக 38.7 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான கோயில் நிதியை திருடினார் என்ற தலைப்பை ஒரு ஊடகம் சமூக ஊடகத்தில் செய்தியாக வெளியிட்டது. இது மலேசியர்களிடையே தவறான புரிதலுக்கு வழிவகுத்தது. உண்மையில் இந்த சம்பவம் தாய்லாந்தில் நிகழ்ந்தது. ஆனால் அந்த செய்தியில் சாமி என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் அது மலேசியாவில் நிகழ்ந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு தவறான புரிதலை கொண்டு வந்தது என அவர் தெரிவித்தார். மலேசியா பல்லினங்கள் வாழும் நாடு என்பதால் அனைத்து சமய உணர்வுகளையும் மதிக்க வேண்டியது ஊடகத்தின் பங்கு என்பதை நினைவில் கொண்டு இம்மாதிரியான பரபரப்பான தலைப்புகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்பதையும் சிவகுமார் வலியுறுத்தினார்.